ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆர்கானிக் முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு, சோப்பு, ஹேர் ஆயில் இருக்குது, ஹேர் டை, ஜெல் ஐட்டம்ஸும் இருக்குது. அதே மாதிரி லிப் பாம், இந்த மாதிரி எது வேணாலுமே கஸ்டமைஸ்டு பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் டை வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஹேர் டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம சேல் பண்ணக்கூடிய ஹேர் டை. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்குற கேள்வி இதுதான். ஸோ நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி ஷேர் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் டை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஹேர் டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும். ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வெள்ளை மூடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேக்கெட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆஃப் பேக்கெட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஹேர் டை பார்த்திங்கன்னா இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வந்து இருக்கக்கூடாது. நல்ல ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை போட்டோம் இல்லையா, அதோட கலர் பாருங்கள், இன்னும் நல்ல ஒரு ப்ரௌன் கலராகவே இருக்குது. அப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹேர் டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கையிலையுமே நல்லா உங்களுக்கு கலர் வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து கலர் தலையில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்லா ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு உச்சி வகுடெல்லாம் எடுத்து லேயர் பை லேயராக வந்து ப்ரெஷ் வச்சு நல்லா நீட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 to 25 டேஸ் வந்து உங்களுக்கு ஹேர் கலர் நல்லாவே நிற்கும். ஏன்னா சும்மா லைட்டாக மேலே மட்டும் தடவணும் அப்படின்னா மேலே இருக்கிற கலர் மட்டும் தான் இருக்கும், உள்ளே இருக்கிற கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது இல்லையா. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறவங்களால ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா ஹென்னாவும் அவரிப்பொடியும் 2 நாள் வந்து அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து 2-3 மணி நேரம் போல் தலையில் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹேர் டை வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதனால் இன்னுமே நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பேட்ச் டெஸ்ட் வந்து மஸ்ட்டு. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்கின் வந்து கிடையாது. ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு சில அலர்ஜிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து
ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் போல் நம்ம வந்து தலையில் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இந்த மாதிரி சியக்கா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் வேணும்னா நீங்கள் ஷாம்பு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கை வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கலர் பிடிக்கும். அதனால் ப்ரஷ் இல்லை அப்படின்னா க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த கை வந்து கருப்பாகாமல் இருக்கும். நகைக்கண்ணிலலாம் கொஞ்சம் கலர் பிடிக்கும். இப்போ நம்ம இந்த விரலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி கீரலாக இருக்கும் இல்லையா, அதுலலாம் அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு கலர் பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாம்பு ஷியக்கா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நானும் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஹேர் வந்து எப்படி கலர் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து நம்ம போடுறதுனால அலர்ஜியோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நார்மலாக அதே மாதிரி ஸ்கின்ல கூட அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஒட்டாது. ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே காய வச்சு ஹேர் ட்ரையர் போட்டிருக்கேன். அதனால நல்லா காஞ்சி இப்போ உங்களுக்கு வந்து கலர் பாருங்கள். இப்போ நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு கலர் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும். நிறைய வெள்ளை முடியும் ப்ரௌன் முடியும் இருந்துச்சு. இப்போ எல்லாமே நல்ல ஒரு பிளாக், அதுவும் நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடியுமே நல்ல ஒரு ஷைனும் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சைட் எஃபெக்டோ அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் நார்மலாக ஒரு ஹேர் பேக் வந்து போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து நிறைய சைனஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் 2 டைமாக வந்து அவ்ரி பொடி ஹென்னா பவுடர் இதெல்லாம் போட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு நேச்சுரலான பொருட்கள் சேர்த்து தான் செய்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் மட்டும் தெரியும் உங்களுக்கு. ஸோ எந்த ஹேர் டையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சூட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் டை உங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஹேர் ஆயில், ஹேர் டை, ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் தரேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இந்த ஹேர் டை வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட மாஸ்டர் வெல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.